மகளிர் தின ஸ்பெஷல் ஷோல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா மிஸ் புஷ்பவதி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். மகளிர் தினம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் இன்னைக்கு மேடம்க்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சிறந்த விவசாயிக்காக 5 அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. விவசாயத்துக்காக 5 விருது வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்குது. அது நான் படிக்காத நானே இந்த அளவுக்கு விவசாயம் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள் படிச்ச குழந்தைகள் எல்லாம் வந்து விவசாயம் பண்றதுக்கு இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழிலையும் விவசாயத்தையும் நீங்க எடுத்து போலாம். கண்டிப்பா ஆணா இருந்து இது பண்றது ஈஸிமா, ஆனா ஒரு பெண் இந்த அளவுக்கு சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது நீங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்க கடந்து வந்த பாதை ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன கேள்வி? இப்ப நீங்க உள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க என்னோட விவசாயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. நான் இருக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மைண்டு பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதுல என்ன டவுட்டு? ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் வந்து என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும் அப்படிங்கிறத ஒரு தாய் தீர்மானிக்கிற மாதிரி என்னுடைய 7000 செடி கொடி மரம் இதுகளுக்கு எல்லாவுக்குமே நயாகரா வந்து ஒரு தாய். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா, நீங்க கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க. அது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. நான் கடந்து வந்த பாதைமா, இப்ப நீங்க உள்ள என்ட்ரு ஆனோடனே பாத்தீங்களே இந்த தோட்டம், இது வந்து ஒரு பெரிய பொட்டல் காடா இருந்தது. இந்த பூமியில வந்து என்னென்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தென்னை, பாக்கு, நெல்லி இது மாதிரி விவசாயம் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஏக்கருக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு நான் விவசாயம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்போ வந்து நான் எக்ஸ்போக்கு போயிருந்தப்போ நயாகராங்கிற ஒரு கம்பெனி எனக்கு தெரிய வந்தது. அவங்கள வர சொல்லி நான் என்னோட தோட்டத்தை காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தோட்டம் எவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எத்தனை ஏக்கருங்கிறத நான் சொன்னேன். அப்போ இந்த 10 ஏக்கர் மட்டும் பத்தாது, நீங்கள் இருக்கிற எல்லா தோட்டத்தையும் நீங்கள் விவசாயம் பண்ணலாம், அதுக்கு ஆள் பற்றாக்குறை வந்து சரி செய்கிறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் வால்வு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கே உரம் மேலாண்மைங்கிறதே அமைச்சு கொடுத்தாங்க. என்ன ஒரு கிராப்புக்கு வந்து என்ன எவ்வளவு தண்ணி விடணும் அப்படிங்கிறதை தீர்மானிக்கிற மாதிரி ஒரு மீட்டர் மாட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ண போது நானே முடிவு பண்ணிட்டு நீ அடுத்த இன்னும் இருக்கிற அந்த 30 ஏக்கரையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போய் இப்போ எங்களுக்கு காலி பூமினே இல்லாத அளவுக்கு எல்லாமே விவசாயிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்படி கொண்டுட்டு வர போது என்ன அப்படின்னா, படிக்காத நானே இந்த அளவுக்கு விவசாயத்தை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு வரபோது டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களை மாதிரி படித்த அடுத்த சந்ததிகள் வந்து விவசாயத்தை வந்து நீங்கள் மேலே மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் வெளிநாட்டுகள் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இது மாதிரி நயாகரா மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் விவசாயம் தாராளமாக பண்ணலாம். இதில் என்ன உங்களுக்கு மாற்று கருத்து? தாராளமாக பண்ணலாமே. அம்மா சொன்னேன், அவங்க கடந்து வந்த பாதை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. அதுவும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் பண்ணி உங்களை மாதிரி நிறைய பெண் விவசாயிகள் வரணும்னு நான் மனசார ஆசைப்படுறேம்மா. அவங்க எல்லாத்துக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணுமா. நன்றிம்மா. நன்றி. இருந்தாலும் நான் இன்னும் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நான் இது ஒரு விளம்பரத்துக்காக சொல்றான்னு மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். நயாகராவை நீங்க மாட்டி மட்டும் பாருங்க. அது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஹார்ட் அப்படிங்கிறத அனுபவபூர்வமா நான் கத்துக்கிட்டது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோவர்த்தனா பண்ணை சார்பில் அனைத்து விவசாயிகள் சார்பிலும் நன்றி. பாலைவனமா இருக்கிற உங்க நிலத்தை சோலைவனமா ஆக்கணும்னா ஒன்லி சொல்யூஷன் அது நயாகரா சொல்யூஷன்ஸ்.